வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் தொண்டாமுத்தூர் தொகுதி சுயேட்சை வேட்பாளராக உங்கள் அன்பு சகோதரன் ஷாஜகான் ஆகிய நான் போட்டியிட விரும்புகிறேன். இதுக்காக நீங்கள் போட்டியிடலன்னு கேட்கலாம். பட் ஏற்கனவே நான் கவுன்சிலர் எலெக்ஷனில் 2022 நின்னேன். இங்கே 92வது வார்டில். ஸோ அங்கே மக்கள் எனக்கு ஆதரவு கொடுத்தாங்க. இருந்தாலும் அரசியலுக்கு முன்னாடி நம்மளோட ஆதரவெல்லாம் ஒன்றுமில்லாமல் போச்சு. இருந்தாலும் 2026 மட்டும் ஏன் பர்டிகுலர் என்ன சாதிக்க போகிறேன்னு கேட்கலாம். அதாவது 2026 அப்படிங்கிறது இன்றைக்கி கடுமையான ஒரு போட்டி நிலவருது. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓட்டு போட்டுக்கிற மக்கள் எப்போவுமே நம்ம ஓட்டு மட்டும் தான் போட்டுட்ருக்குறோம். நம்மளோட வாழ்வாதாரம் பார்த்திங்கன்னா இப்படியே தான் இருந்துகிட்டு இருக்குது. யாருமே டெவலப்மெண்ட்ஸ்க்காக எதுவுமே கொடுக்குறதில்ல. இப்போ 1000 ரூபா 2000 வாங்கிட்டு ஒரு குடும்பம் ரன் பண்ண முடியுமா அப்படின்னா அதில் கண்டிப்பாக முடியாது. ஏதோ சப்போர்ட்டுக்கு இருக்குது. அதே மாதிரி அடிப்படை வசதிகள் அப்படின்னா தொகுதி முழுக்க எல்லாமே இருக்கு. இன்னும் சின்ன விஷயங்களே இருக்குது. பட் அதையெல்லாம் நம்ம பேச வரல. இப்போ 2022 21 எலெக்ஷனில் ஓட்டு போட்டவங்க இன்றைக்கி வாழ்வாதாரம் எப்படி இருக்குது? அப்படியே தான் இருக்குது. ஆனால் அது ஓட்டு வாங்கினவங்க எப்படி இருக்கிறாங்க? ஓட்டு போட்டவங்களுக்கு ஓட்டு வாங்கினவங்களுக்கு வித்தியாசம் இருக்குது. இது இப்போ இதுக்கு என்னென்னா திருவிழா களம், எலெக்ஷன் திருவிழா. அதில் ஒரு 40 நாளைக்கு நம்மளை மக்கள் அவங்க நம்மளை ஒரு கடவுள் மாதிரி பார்ப்பாங்க. அப்புறம் ஆஃப்டர் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க கடவுளாகிடுவாங்க. நம்ம வெளியே உட்காந்துருக்கிற மாதிரி தான் உட்காந்துருப்போம். ஸோ இதுதான் காலகாலமாக நடந்துகிட்டு இருக்குது. அதனால் நீ என்ன சாதிக்க போகிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சாதிக்க முடியாதுங்கிறது ஒன்றும் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நானும் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா என்னால் பண வசதியில் கொடுத்து சர்வீஸ் பண்ணுறக்கோ இல்லை ஏழை மக்களுக்கு கொடுக்குற அளவுக்கு இனி எனக்கு கடவுள் அந்தளவுக்கு கொடுக்கல. பட் இருந்தாலும் கொஞ்சம் திறமைகள் வச்சு நம்மளால் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத நான் கொண்டு வரேன். அது எப்படி கேட்டிங்கன்னா, என்னோடய சில திட்டங்களை சொல்கிறேன். அது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் மக்கள் அதை ஆதரிக்கலாம். ஆதரிக்காத போகிறது அது உங்களோட விருப்பம். இருந்தாலும் என்னோடய கருத்துக்கள் அப்படிங்கிறது நான் பரிமாற விரும்புகிறேன். அதாவது ஒரு குடும்பத்துக்கு 5000 ரூபா அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற அது சாத்தியமாங்கிறது சாத்தியம் இல்லையாங்க அது நான் விளக்கம் கொடுத்துட்றேன். அப்போ 5000 ரூபா கொடுக்குறேன் அப்படிங்கிறது பணமாக கொடுக்க போகிறதில்ல, பொருளாக கொடுக்க போகிறேன். அதான் நான் என்ன சாப்பிட்றேன், நான் என் வீட்டுக்கு என்ன தேவை இருக்குதோ அந்த மாதிரி அரிசி தான் நான் வாங்க போகிறேன். அவங்களுக்கு என்ன மளிகை பொருளோ அதுதான் கொடுக்க போகிறேன். இந்த 5000 ரூபாவில் கண்டிப்பாக உங்களோட வாழ்வாதாரம் உயருமா அப்படின்னா கண்டிப்பாக உயரும். இன்றைக்கி 3 நேரம் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறவங்களே நான் கணக்கில் சொல்லலை. என்னை மாதிரி கீழ்மட்டத்தில் இருக்கிறாங்க, மாதத்துக்கு ஒரு ஹோட்டல் போய் சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி ஆட்டோ டிரைவர்ஸ் இந்த மாதிரி நிறைய ஏழைகள் இருக்கிறாங்க நம்ம வார்டில். 75% லோயர் மிடில் தான் நம்ம இருக்கிறோம். நம்ம இன்னும் மிடிலும் கூட இல்லை, லோயர் மிடில் தான். ஓட்டுக்கு மட்டுமே நம்மளை பயன்படுத்திட்டு இருக்கிற அரசியலுக்கு முன்னாடி நம்ம ஏன் மாற்றங்கள் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறக்கு வேண்டி 5000 ரூபாங்கிறது பெரிய விஷயந்தான். ஒரு ஒட்டுக்க நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் அதில் 3000 ரூபாய்க்குள்ளே முடிச்சிடலாம் அந்த பொருளோட விலையெல்லாம். அதுலேயே உங்களுக்கு இபி அதுலேயே ஃப்ரீ பண்ணிடலாம். ஒய்ஃபைலையும் ஃப்ரீ பண்ணி ஏரியா தொகுதி ஃபுல்லாமே ஒய்ஃபை கொடுக்கலாம். கேபிளையும் ஃப்ரீ பண்ணி தரேன்.